எங்க வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணு. நல்லா படிக்க வச்சாங்க. செல்லமா வளர்த்தாங்க. படிப்பு முடிச்சதையும் அலைன்ஸ் பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. கல்யாண வாழ்க்கை ரொம்ப நல்லாவே தான் போயிட்டு இருந்துச்சு. 2 வருஷமா குழந்தையே இல்ல. கல்யாணம் ஆகி 2 வருஷம் கழிஞ்சு தான் ஒரு ஆண் குழந்தை பொறந்துச்சு. அதிலிருந்து ஒரு 3 வருஷம் கழிஞ்சு ஒரு பெண் குழந்தையும் பொறந்தா. அப்பதான் என்னோட வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் டெலிவரியும் சி செக்ஷன், 2வது டெலிவரியும் சி செக்ஷன் தான். 2 குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் சில பல உடல் உபாதைகள் காரணமா நல்லா வெயிட் போட்டேன். அதுதான் என் வாழ்க்கையோட பிரச்சனையே. அன்னையில இருந்து விமர்சனம் ஆரம்பிச்சிருச்சு. வெளி ஆளுங்கனால இல்ல, வீட்டுக்குள்ள இருக்க என்னோட கணவர், என்னோட மாமியார், சொந்த பந்தங்கள் அப்படின்னு எல்லாருமே என்ன ஏளனமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வெயிட் போட்டது இவ்ளோ குத்தமா, அதுவும் நான் எந்த விதத்துல இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் குண்டா இருக்கேன்னு அந்த விமர்சனத்தை கேட்டு கேட்டு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. யார பார்த்தாலும் கோவம் வருது, யார பார்த்தாலும் வெறுப்பு வருது. இப்படி எல்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்கா என்னோட லைஃப் போயிட்டு இருக்கு. எதுவும் என் ஹஸ்பண்டே அப்படி சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வருது. என் மாமியார் எல்லாம் காது படவே ஓப்பனாவே சொல்லுவாங்க, எலும்பாட்ட வந்தா இப்ப நல்ல கொழுன்னு கொழுத்து போயிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி என் குழந்தைங்களும் சொல்லுவாங்க, அம்மா நீங்க ஸ்கூலுக்கு வரும்போது எல்லாரும் என்ன கேட்கறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. நம்மளுக்கானவங்களே இந்த மாதிரி பேசும்போது, அதுவும் டெய்லி இந்த விமர்சனத்தை நான் கேட்கும் போது என்னோட மனநிலைமை எப்படி இருக்கும்னு இதை அனுபவிச்சு வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு அந்த வழி புரியும். நான் குண்டா இருந்தாலும் அவ்வளோ வீட்டு வேலை பார்ப்பேன். எனக்குன்னு யாருமே ஹெல்ப்புக்கு கிடையாது. எல்லா வீட்டு வேலையுமே நான் தனி ஒரு ஆளா தான் செய்வேன். நான் குண்டா இருந்தாலும் நல்ல சுறுசுறுப்பா தான் இருக்கேன். எனக்கு அது எந்த விதத்திலயும் பிரச்சனை இல்லை. ஆனா மத்தவங்களுக்கு அது ரொம்ப பிரச்சனையா இருக்கும் போல, அதுவும் எனக்கானவங்களுக்கே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த லைஃப். நானும் ஒரு காலகட்டத்துல பேரழகியா தான் இருந்தேன். அந்த அழகை பார்த்து தான் என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. ஸ்கின் கேர், ஹேர் கேர்னு எல்லாமே பண்ணி என்ன ரொம்ப அழகா நான் வச்சிருந்தேன். குழந்தை பொறுக்காதப்போ குழந்தை பொறுக்கலன்னு பேசினாங்க. பிறந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான விமர்சனங்கள் பேசுறாங்க. என் அழகுதான் எனக்கு முக்கியம் நினைச்சு நான் சுயநலமா யோசிச்சிருந்தா இவ்ளோ விமர்சனங்கள் எனக்கு தேவையே பட்டிருக்காதோ அப்படின்னு பல நேரங்கள்ல தோணும். நான் பெத்து கொடுத்த வாரிசால சந்தோஷப்படுறாங்க, என்னால சந்தோஷப்படுறாங்க. எங்கிட்ட இருக்கிற சந்தோஷங்களை எல்லாம் எடுத்துட்டு துக்கத்தை மட்டும் பரிசா கொடுக்குறாங்க. வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணி ஸ்லிம்மா என்ன நான் மாத்தலாம், ஆனா நான் பண்ண மாட்டேன். அப்படி மாறினா ரசிப்பாங்க, இப்படி மாறும்போது பேசுறாங்க. பேசிட்டு பார்க்கலாம் அப்படின்னு நானும் புடிவாதமா விட்டுட்டேன். யாருமே பாடி ஷேமிங் பண்ணாதீங்க. என்னதான் அவங்க சிரிச்சுட்டு கடந்து போனாலும் அந்த வலிங்கிறது ரொம்பவே பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்கும். இல்லத்தரசிங்களா வீட்டுல இருக்கிற பெண்களை பார்த்தா பல பேத்துக்கு இங்க பல விமர்சனங்களை சொல்ல தோணுது. வேலை வெட்டி எல்லாம் எதுவுமே இல்லாம ஜாலியா நாளை கடக்கிற மாதிரி எல்லாரும் பேசுறாங்க. இந்த விமர்சனங்கள் எல்லாம் பண்றவங்கனால ஒரு நாள் கூட எங்களோட இடத்துல இருந்து வாழ்ந்து பார்க்க முடியாது. குழந்தை பெக்கறதுக்கு முன்னாடி இருக்கிற வழியை யோசிச்சு பார்க்கும்போதோ அல்லது குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் வர வழிகளை எல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது எந்த பெண்ணும் குழந்தையே பெத்துக்க மாட்டாங்க. ஆனாலும் தாய்மை அப்படின்னு வரும்போது எல்லா வழிகளையும் தாங்கிக்க நாங்களே தயாராகிறோம். எல்லா வழிகளையும் தாங்கி உங்களுக்கு குழந்தைங்களை எல்லாம் பெத்து கொடுத்ததுக்கு அப்புறமா எங்களோட உடல் உபாதைகளை வச்சு நீங்க விமர்சனம் பண்றீங்க. இந்த மாதிரி அனுபவிச்சுட்டு இருக்கிற பெண்கள் சார்பா மன வலியோட இந்த பதிவை நான் இங்க ஷேர் பண்றேன். இது நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க நமக்கு ஷேர் பண்ண சொன்ன ஸ்டோரி. இது அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அது கமெண்ட்ஸா கன்வே பண்ணலாம்.